ಯೂಟ್ಯೂಬರಾ? ಹಾಂ, ಯೂಟ್ಯೂಬರ್. ಮೈಸೂರು ರೋಡ್ಗೆ ಹೋಗ್ಬೇಕು. ಮೈಸೂರು ರೋಡ್ಗಾ? ಬೆಂಗಳೂರಿಗೆ ಹೋಗ್ಬೇಕಂದ್ರೆ ಇಲ್ಲಿ ಹಿಂಗೆ ಹೋಗಿ ಇಲ್ಲಿ ಮುಂದೆ லெஃப்ட் தோடு லெஃப்ட்டோ இந்த இடத்துல வரவங்களுக்கு என்ன தெரியுமா பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். ஒரு வழியாக எங்கேருந்து கிளம்பிட்டோம், கேட்கணும்னு நினைக்கிறேன். ஒரு வழியாக எங்கேருந்து கிளம்பிட்டோங்க. போகும்போது அந்த தண்ணியான மட்டும் ஒரு தடவை போயிட்டு போயிருந்தோம். சத்தியமாக வேறு லெவல் இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும். அதுலேயும் அந்த வராங்கப்பா பைக்கில். இந்த வண்டி எப்பவுமே நான் வாஷ் பண்ண முடியல. ஒரு வேலை இறக்கி முடிச்சாச்சுங்க. இறக்குறது பெரிய டாஸ்காக இருக்க போகுது, ஏன்னா ஈவினிங் வேறு ஆகிடுச்சு. அப்பா, இப்போ இன்ஜின் பிரேக்கிங் யூஸ் பண்ணுங்க நம்ம. நாங்கள் ஆனதாக வந்து இவ்வளோ தூரம் வந்துட்டோம். அந்த தண்ணியாண்ட மட்டும் ஒரு தடவை போயிட்டு வந்துடலாங்க. இவ்வளோ தூரம் வந்துட்டோம், அதுவும் பார்க்காம போயிட்டா ரொம்ப கஷ்டமாக போயிடும்ல. அப்பா, ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருக்குது. இங்கே எப்படி இருக்குன்னா இன்னும் அங்கே எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஐயோ, நல்லா இருக்குங்க. ஆனால் இங்கேருந்து கீழே வீணா அவ்வளோதான், தோழி முடிஞ்சிடும். இதோ ஒரு வழியாக வந்துட்டோங்க அந்த தண்ணியாண்ட. பார்க்குறீங்களா? எப்படியோ அடித்து பிடிச்சி வந்தாச்சு. இது இருக்குன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நல்லா இருக்குங்க. ஆனால் இதெல்லாம் குடிக்கக்கூடாது, ஏன்னு உங்களுக்கே தெரியும், நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியே அந்த வியூ மட்டும் பார்த்துருங்க கொஞ்சம். இதுவும் நல்லா தாங்க இருக்குது. அவ்வளோதாங்க, இப்போ இங்கேருந்து கிளம்ப வேண்டியதான். ஒரு தடவை ஃபைனலாக இந்த மலையை மட்டும் பார்த்துங்க. அவ்வளோதான், இதுக்கப்புறம் மலையெல்லாம் பார்க்க மாட்டேன், என்ன தான் பார்ப்பீங்க. சரி, கிளம்பலாமா? மைக் அடாப்டர் எடுத்து வச்சுக்கலாங்க, அப்புறமேட்டு அதிகமான தொலைத்து வந்துட்டு போகுது. சரி, வாங்க பறக்க ஆரம்பிக்கலாம். வண்டி பின்னாடி தான் இருக்கணும். ஓகேங்க, இங்கேருந்து இப்போ கிளம்ப வேண்டியதான்.
இறக்குறது தான் ரொம்ப டாஸ்காக இருக்க போகுது. ஓகே போகலாம். இதுக்கப்புறம் நம்ம வந்து வண்டி ஆன் பண்ண தேவையில்லைங்க. இன்ஜின் பிரேக்கிங்கு அது மட்டும் யூஸ் பண்ணால் போதும். செம்மையாக வழுக்குதுங்க. இதுவும் ஒரு பக்கம் ஜாலியாக தாங்க இருக்குது. ஒரு வழியாக அடித்து பிடிச்சி வந்து சேர்ந்து vlogலாம் எடுத்து சக்ஸஸ்ஃபுல்லியாக இப்போ கீழே இறங்கி போயிட்டு இருக்கோம். கீழே போகிற வரைக்கும் எதுவும் ஆகக்கூடாதுன்னு கடவுள் இருக்குது. இருங்க, சார்ஜர் போட மறந்துட்டேங்க. சார்ஜர் கம்மியாக இருக்குது. வாங்க போகலாம். ஆங்கிள் கொஞ்சம் கோணையாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. ஓகே, கரெக்டாக இருக்குது. வாங்க போகலாம். இப்போ தள்ளி விட்டு ஏறிக்கலாங்க. திருப்பி அங்கே போய் ஏன் ஆஃப் பண்ணுறது? இந்த வாட்டி சக்ஸஸ்ஃபுல்லாக கீழே இருக்கணுங்க. ஓ மை காட், ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. எல்லாம் அனுபவம் வேணுங்க. இப்போ தான் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இருக்கேன். இந்த டைமில் டயர் வீர ஏதாச்சும் போயிடு தம்மு டிம்மி வச்சுட்டு போடுங்க. இன்ஜின் பிரேக்கிங் யூஸ் பண்ணோம், அதேமாரி பேக் பிரேக்கும் யூஸ் பண்ணோங்க. ஃப்ரண்ட் பிரேக் யூஸ் பண்ணால் இப்போ கீழே விழுந்துருவோம் நம்ம. ஏன் சிவா நீ வந்து ஹெல்மெட்டில் மவுண்ட் பண்ண வேண்டியதாண்டான்னு கேட்கலாம். அப்போ வந்து வேணாங்க, நம்மளுக்கு இதே கரெக்டாக இருக்குது. அதில் வந்து சரியாக வந்து தெரியாது. இதுக்கப்புறம் எந்த ப்ராப்ளமும் இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் எல்லாம் கீழே இறங்கி வந்துட்டோம். செம்மையாக இருக்குங்க. ஸோ மேலே போகிறது நீங்கள் பார்த்துட்டு கீழே இறங்குறது நான் இந்த மாதிரி எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஆசை வந்துச்சு. அதனால தான் இந்த மாதிரி. இதுக்கப்புறம் ஆஃப் பண்ணி வேணுதாங்க.
ஆனால் வீடெல்லாம் கட்டிக்கிறாங்க. ஆனால் வீட்டில் தான் யாருமே இல்லை, வீடே காலியாக இருக்குது. வா, செம்மையாக இருக்குது. ஸோ நைட் ஆகிறதுக்குள்ளே சீக்கிரமாக நம்ம இங்கேருந்து கிளம்பிட்டோங்க. நான் பாவங்க வண்டி போட்டு செம்மையாக தப்பு கொடுக்குறேன். நான் வண்டிக்கு போட்டு வண்டியை போட்டு வட்டிக்கிறான். ஏய் ஏண்டா ஏன் இந்த நிலைமை உனக்கு? போகும்போது ஒன்று தான் தானே கூட்டணும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் என்ன திரும்பி ஆன மாட்டேங்கிறேன். சரியாக நம்மளுக்கு இங்கிட்டு வழி தெரியாதுங்க. அந்த பின்னாடி ஒரு அண்ணா போனாங்க, அவங்க பின்னாடியே நம்ம போயிட்டோம். எங்கடா போயிட்டாங்க? அந்த நாளை காணும். ஆனால் எனக்கு வந்து தெரியாதுங்கண்ணா. இந்த நாளை வந்து நான் பின்னாடி ஆஃப் ரோடுன்னா ஆஃப் ரோடு இந்த மாதிரி ஆஃப் ரோடு தானே போகணும். அந்த மாதிரி அவங்களும் வந்து இப்போ பைக்கில் தான் பண்ணிக்கிறாங்க. அந்த ஆண்டிங்கெல்லாம் ஒரு கப்பல் சொன்னாங்க, ஒரு வந்து ஒரு ஃபேமிலி வந்தாங்க சொன்னாங்களே, அவங்களும் வந்து பைக்கில் தான் வந்து, நான் கூட காரில் தான் வந்துருப்பாங்க அப்படின்னு நினைச்சேன். பார்த்தீங்கன்னா பைக்கில் வந்துருப்பாங்க. அம்மா அவங்களும் அங்கே பாருங்கள் நவீன் நவீன் அங்கே பாருங்கள் நவீன். அது அங்கே போதா ஜூம் பண்ண முடியாதுங்க. அது அங்கே போய் பாருங்க. ஓகே எல்லாம் நவீனம் பார்த்தாச்சுங்க. நல்லா இருக்கு நவீன். நவீன்னா உங்களுக்கு தமிழ் எப்படி சொல்கிறது? எனக்கு தெரிஞ்ச தமிழில் நவீன் கீரை. ஐயோ தமிழில் எடுங்க. மயில் மயில். நான் கர்நாடகத்தில் சொல்கிறேன். நவீன் மயில் 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 கீரை. நம்ம அப்போ வரும்போது இதுதாங்க பண்ணுறோம். ஆனால் இப்போ டிஃப்ரெண்ட்டாக போயிட்டு நாமக்கெல்லாம் இவங்க பின்னாடியே ஓடிட்டு. ஆனால் பெரிய வலிக்கிறது அது இங்கேயோ கூட்டிட்டு வருது எப்படியும். சரிங்க, நம்ம இப்போ தண்ணியில் போக போகிறோங்க. பண்ணிட்டா தண்ணியில் தான் போகணும். ஆனால் எவ்வளோ ஆழம் இருக்கா தெரியுது தண்ணியில். வேணாங்க, ரொம்ப பிடிச்ச வேலை இருக்குது. ஆனால் இந்த தண்ணியில் போகலாம். ரொம்ப திரும்பியாக வந்துச்சுங்க. யாரில் வந்து ஒரு பக்கம் பயமாக தான் இருக்குது, போகலாமா போகக்கூடாதான்னு. ஆனால் நம்ம போனால் தாங்க எது இருந்தாலும் நம்மளுக்கு தெரியும். போகாமலே இருந்தால் நம்மளுக்கு ஒன்றும் தெரியல. அதனால நான் வந்து சரி இருந்தாலும் பரவாயில்ல போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைண்ட் செட் தான் இறங்கினேன். கீழெல்லாம் எதுவும் விழலை, நல்ல வேலை. பட் இன்னொரு கேமரா இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்குங்க. இன்னொரு கேமரா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். அப்போ வந்து நம்ம கரெக்டாக ஒரு ஆங்கிள் வந்து இப்படி ஒரு ஆங்கிள் இப்படி கரெக்டாக இருக்கும். எங்கெங்க நம்மக்கிட்ட பெருசாக நம்மக்கிட்ட ரைடுக்கே காசு இல்லை. அது இருக்கிற டைமில் அங்கே பாருங்க அங்கே பாருங்க அங்கே பாருங்க. ஐயோ உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு அந்த நவீலுங்க அது கொஞ்சம் கண்டிப்பாக நம்மளை பார்த்து ஓட போத்துக்கிட்டே ஓட்டுறதுற மாப்பிள்ள. கொஞ்ச நேரம் இது அங்கே தெரியுதா? போயிட்டாங்க. ஆடா மாப்பிள்ள கொஞ்ச நேரம் நிற்கிறதுக்கு என்னடா உனக்கு வந்துருக்கு. ஓடி போயிட்டாங்க மயிலுங்க.
வண்டி சவுண்டு கேட்டு தான் ஓடி போயிட்டான். அங்கே வந்து என்னமோ தின்னுட்டு இருந்தான். போயிட்டாங்க, ஆல்மோஸ்ட் போயிட்டான். சரி வாங்க நம்மளும் போகலாம். வரும்போது அப்படியே வந்தால் இப்படி ஒரு ரூட் இருக்குங்க. ஆஃப்னா கும்முன்னு தூக்குதுங்க. அது என்ன இருக்குதுன்னு தெரியல, ஆனால் நல்லா இருக்கு, கும்முன்னு இருக்கு. என்ன ஒரு ஸ்மெல்லா சாமி, இந்த ஸ்மெல்லுக்கு மட்டும் அடிக்ட் ஆகிட்டோம். மக்கள் ஸ்மெல் பண்ணிகிட்டே இருக்கணும்னு தோணுதுங்க. என்னடா ஸ்மெல் இது? எங்க இது ரூட் எப்படியே போகுதுங்க, எனக்கு வழியே தெரியலங்க. எப்படி தாங்க போகிறது? வாங்க நம்ம இப்படியே போயிடலாம். இது ஆனால் இந்த வழியே இருக்காண்ணா, கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. யாரும் இல்லைண்ணா, அமைதியாக இருக்குண்ணா. கிடைச்சிடுச்சுங்க, வழி கிடைச்சிடுச்சு. அப்பா ஒரு வழியாக அப்படி பிடிச்சி வழியை தேடி கண்டுபிடிச்சி வந்துட்டோம். இப்போ எப்படி போகிறது? மாப்பி வச்சுட்டாண்டா. ஆப்பி எங்கே போகிறதுனே தெரியலங்க. குத்து மதிப்பாக நான் பாட்டுக்கு போயிட்டுருக்கேன். ஆனால் ஹைவே அங்கே தான் இருக்குது. இப்போ நம்ம லெஃப்ட் தான் எடுக்கணும்னு நினைக்கிறேன். எப்படா போகிறது? அங்கே ஒரு அண்ணங்கிறாங்க, அவங்கள போய் கேட்கலாம். ದಾರಿ ಐತಾ ಹಿಂಗೆ ಹೋಗೋಕ್ಕೆ? ಮೈನ್ ರೋಡ್, ಮೈಸೂರು ರೋಡ್. ನಾನು ಮೈಸೂರು ರೋಡ್ ದೀಪಾಂಜನ, ಸೊ ಬ್ಯಾಂಗ್ಳೂರ್ ಸೈಡಿಂದ ಬಂದಿದ್ದು. ಮತ್ತೆ ಹಿಂಗೆ ಏನಕ್ಕೆ ಬಂದ್ರಿ? ಮತ್ತೆ ಇಲ್ಲಿ ರೂಟ್ ಇಲ್ವಾ? ಇಲ್ಲಿ ಪೊಲೀಸರು ಅವರಲ್ಲಿ ಇಲ್ಲ, ಯಾರಿಲ್ಲ. ರೂಟ್ ಗೊತ್ತಿಲ್ಲ ನನಗೆ. ರೂಟ್ ಗೊತ್ತಿಲ್ವಾ? ಹಾಂ. ಎಲ್ಲಿಗೆ ಹೋಗ್ಬೇಕು? ಮೈಸೂರಿಗೆ? ಹಾಂ, ಮೈಸೂರು ರೋಡ್ಗೆ ಹೋಗ್ಬೇಕು. ಮೈಸೂರು ರೋಡ್ಗಾ? ಹ್ಞೂ. ಬೆಂಗಳೂರಿಗೆ ಹೋಗ್ಬೇಕಂದ್ರೆ ಇಲ್ಲಿ ಹಿಂಗೆ ಹೋಗಿ, ಹ್ಞೂ, ಇಲ್ಲಿ ಮುಂದೆ ಲೆಫ್ಟ್ ತಗೊಳ್ಳಿ. ಲೆಫ್ಟು ಸ್ಟ್ರೇಟ್ ಹೋಗಿ ಮುಂದೆ ಲೆಫ್ಟ್ ತೊಗೊಂಡು ಸೀದಾ ಇದು ಯಾವ್ದು ಬಿಡದಿಯಿಂದ ಸೀದಾ ಬೆಂಗಳೂರು. ಓಕೆ. ನನಗೆ ಅವ್ರ ರೋಡ್ ಸಿಕ್ಕಿದ್ರೆ ಸಾಕು. ಇಲ್ಲಿ ಅಂತ ಅದು ರೋಡೇ ಕನ್ಫ್ಯೂಷನ್ ಆಗ್ತೈತಿ ಇಲ್ಲಿಗೆ. ಹೌದಾ? ಹಾಂ. ಯೂಟ್ಯೂಬರಾ? ಹಾಂ, ಯೂಟ್ಯೂಬರ್. ಹಾಂ, ಸರಿ, தேங்க் யூ. என்ன கேட்டேன் அவங்ககிட்ட, என்ன சொன்னேன்னா இந்த வழியில் எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது, நீங்கள் எங்கே போகணுன்னு கேட்டாங்க. இந்த மாதிரி நான் வந்து மைசூர் ரோடு போகணும், பெங்களூர் போகணும் அப்படின்னு சொன்னேன். ரைட்டாக போயிட்டு ஓகே கரெக்டாக தான் சொல்கிறாங்க. என்னங்க ரோடு கொடூரமாக இருக்குது. அப்பா வந்துட்டாங்க, எப்படியோ ஒரு மெயின் ரோடு பக்கத்தில் வந்துட்டேன். ஓ, ஆனால் இந்த இடத்துல வரங்க இன்னும் வலிக்குதுங்க, அது வலிக்குதுங்க. இந்த இடத்துல வரவங்களுக்கு என்ன தெரியுமா அங்கே பெரிய ப்ராப்ளமாக இருக்கும்? ரூட்டு தாங்க பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. ஏன்னா ஏகப்பட்ட ரூட்டு போகுது, எந்த ரூட்டில் போகிறதுனே தெரிய மாட்டேங்குது நம்மளுக்கு. அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் நீங்கள் இந்த இடத்துல வரும்போது இருந்தீங்கன்னா கொஞ்சம் கேட்டுக்கிட்டு தெரிஞ்சுட்டு வாங்க. ஏன் பார்த்தீங்கன்னா 4-5 ரூட்டு போகுது, அது எந்த ரூட்டு எங்கே போய் ஜாயின் ஆகுதுன்னு கூட தெரியாது. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நிதானமாகவே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. ஏடாகுணமாக எங்கேயே போயிட்டு பெட்ரோல்லாம் காலி பண்ணிக்காதீங்க. அப்புறமேட்டுக்கு பெட்ரோல் ஊற்றுற வேலைக்கு நம்மகிட்ட காசு இருக்காது. பெட்ரோல் எவ்வளோ விலை ஏறி போயிடுச்சு. இதுக்கப்புறம் ஒரே ரோடு தாங்க நம்மளுக்கு தெரியல. அதுக்கப்புறம் நாங்கள் மக்கள் நான் அப்படி போய் செஞ்சுக்கிறோம். விடுங்க,
அப்படியே ஒரு வழியாக போக வேண்டியதான். இப்போ வந்து நம்மளுக்கு ஒரே ரூட்டு தாங்க, சரி ஒரே ரூட்டு தான். ஸோ நம்ம பைபிள் வந்து ரொம்ப ரொம்ப ஜான்ல இருக்கோம். எங்கேயாச்சும் ஒரு இடத்துல நிப்பாட்டுவான்னு அளவுக்கு போகிறது தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா செம்ம ஹீட் ஆகுது வந்து. ஏன்னா ஃபஸ்ட்டு கியர் செகண்ட் கியரில் மெயின்டைன் பண்ணுறோம்லங்க, அதனால வந்து செம்மையாக ஹீட் ஆகுது வந்து. தானே ஓடினபடியே இருக்கு. ஏன்ப்பா இந்த ரூட் யாருமே யூஸ் பண்ண மாட்டேங்குது.